ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுல நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ நாமளே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்போ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 11,000 கிலோமீட்டருக்கு மேல சோலார் பேனல்ஸை வச்சு உலகத்துக்கே இலவசமா மின்சாரம் சப்ளை பண்ண போறாங்கன்ற ஒரு ஆச்சரியமான மற்றும் லேட்டஸ்டான நியூஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் இந்த மேசிவ் சோலார் பேனல்ஸ் வைக்கிறது பூமியில இல்ல அப்படின்றது இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, என்னடா இவன் ரொம்ப ஓவரா பில்டப் பண்றானே எல்லாம் என்ன திட்டாதீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற இந்த விஷயம், உங்கள உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ன்னு நம்ம சொல்லலாம். சோ வாங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு உடனே வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஜப்பானை சேர்ந்த சிமிஜோ கார்ப்பரேஷன் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் லூனா ரிங் அப்படின்ற இந்த மேசிவ் சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை கொடுத்து இந்த உலகத்தையே ரொம்ப ஆச்சரியப்பட்டு வச்சிருக்காங்க. இந்த மேசிவ் சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதாவது அப்படின்றதுல கூட ஒன்னும் பெருசா ஆச்சரியம் இல்ல. இருக்கு, ஆனா அவ்வளவு பெருசா இல்ல. பட் இதுக்காக இவங்க செலக்ட் பண்ணி இருக்கிற இடம் தான் நம்மள ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். ஏன்னா இவங்க செலக்ட் பண்ணி இருக்கிற இந்த இடம் இந்த பூமியில இல்ல, பூமிக்கு மேல பல 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நிலாவுல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஏறக்குறைய முழு நிலாவையும் சுத்தி மூன் ஈக்வேட்டர் ஃபுல்லா, அதாவது 11,000 கிலோமீட்டர்ஸ்க்கு சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி டைரக்டா சன்ல இருந்து 13,000 டெராவாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க சொல்ற மாதிரி இவ்வளவு சோலார் பேனல்ஸை நிலாவுல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நிலா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு பெரிய பெல்ட்டால நிலாவை சுத்தி காட்டினா எப்படி இருக்கும், சோ அப்படிதான் இருக்குமா. சோ இதுக்கான முதல் கட்ட வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்களாம். சோ 2035க்குள்ள இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சு நாம இருக்கிற இந்த முழு உலகத்துக்கும் தேவையான சூரிய ஒளி மின்சாரம் எடுக்க போறாங்களாம். சரி, ஏன் இவங்க இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த மூன்ல பண்றாங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வருதுல. சோ அதுக்கு இவங்க சொல்ற பதில் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, லூனார், அதாவது நிலா. சோ நம்ம நம்ம இருக்கிற எர்த்த விட அது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்புறம் நம்ம பூமியில இந்த நைட் பகல் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சோ 24/7 இன்டூ 365, அதாவது எல்லா நாளும் எல்லா நேரமும் நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரம், அதாவது கரண்ட் கிடைச்சிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம எர்த்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இந்த பொல்யூஷன், அப்புறம் இந்த லேண்ட் சோர்ஸஸ வேஸ்ட் பண்றதெல்லாம் நீங்க அதாவது ஆக்சுவலி மூன்ல நடக்காது. அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. மூன்ல இவ்வளவு பெரிய லென்த்ல சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு மனுஷங்க வேணும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு யோசிச்சா, அதுக்கு இவங்க சொல்றது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மேசிவ் சோலார் பேனல் ஒர்க் எல்லாம் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக், அப்புறம் ஏஐ தான் மூன்ல பண்ணுமாம். சோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாம் நானோ டெக்னாலஜி மெத்தட்ல பண்ணுவாங்களாம். முக்கியமா மூன்ல இருக்கிற ஸ்பெஷல் டைப் ஆஃப் மண் ஆகிய இந்த லூனார் ரீகோலித் மண்ணை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதால எதுவும் பூமியில இருந்து நிலாவுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க கலெக்ட் பண்ற இந்த 13,000 டெராவாட்ஸ் மின்சாரத்த எப்படி நிலாவுல இருந்து பூமிக்கு அனுப்புவாங்க? அது இன்னொரு டவுட் வரும். அதாவது அப்படி இன்னொரு டவுட் வரும். ஏன்னா எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. சோ அதுக்கு இவங்க சொல்ற பதில் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க சோலார் பேனல் வழியா கலெக்ட் பண்ற இந்த மின்சாரத்த மைக்ரோவேவ் அப்படி இல்லாட்டி லேசர் வேவ்ஸ் மூலமா பூமிக்கு அனுப்புவாங்களாம். சோ இந்த வேவ்ஸ் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இவங்களோட மாஸ்டர் பிளான். சோ என்னதான் இந்த மாரி மாஸ்டர் பிளான்லாம் பண்ணாலும், எல்லாமே அது பிளான் பண்ணும்போது ரொம்ப ஈஸி அண்ட் பாசிபிள் மாரி தான் இருக்கும். சோ அப்படி தெரிஞ்சாலும், இத பிராக்டிகலா பண்ணும்போது நெறைய சேலஞ்சஸ் வரும். ஆனா, அதெல்லாம் இப்ப இருக்கிற இந்த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் மூலியமா ஈஸியா சக்சஸ் பண்ணிருவாங்க அப்படின்ற அதாவது அப்படின்ற நம்பிக்கை நமக்கே வருதுன்னா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, அந்த அளவுக்கு இப்போ ரீசென்ட் டேஸா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சயன்ஸ் டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ எப்படி பார்த்தாலும் இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ல எலக்ட்ரிசிட்டி புரொடக்ஷன் அப்படின்றதால நமக்கு அதாவது நமக்கு நம்ம வாழ்ற இந்த பூமியில எந்த தீங்கும் இல்லாத விஷயம் நடந்தா, அத கண்டிப்பா நாம உண்மையிலே வரவேற்கலாம். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நியூஸ் என் சேனல்ல நான் கண்டிப்பா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இத ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.